ஹாய், வணக்கம் வியூவர்ஸ். இந்த பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் காளான் கிரேவி செய்ய போகிறேன். காளானும் உருளைக்கிழங்கும் போட்டு கிரேவியாக செய்ய போகிறேன். வாங்க என்னோட சமையல் வீடியோவுக்கு போகலாம். காளான் கிரேவி இந்த மாதிரி காளான் இருக்கா, இதை அப்படியே நல்லா கழுவிக்கணும். இந்த கருப்பெல்லாம் எடுத்துடணும். கழுவிட்டு நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். காளான் கிரேவி இதுக்கு தேவையான பொருள் 2 தக்காளி, ஒரு 6 பெரிய வெங்காயம். அது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். காளான் இது மாதிரி நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். இந்த காம்பெல்லாம் அரிஞ்சிட்டு இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், தக்காளி இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். பட்டை கிராம்பு போட்டுக்குவேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றணும். இப்போ பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளியோட பட்டை கிராம்பு வச்சு அரைச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கணும். கருவேப்பிலை பொடி கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பச்சை நாத்தம் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு மஞ்சத்தூள் ஒரு துளி, அடுத்தது குழம்புத்தூள் 1/4 ஸ்பூன், காரப்பொடி 1/4 ஸ்பூன், இப்போ இந்த காளான், அடுத்தது உருளைக்கிழங்கு, அதோட கொஞ்சம் உப்பு, உப்பு கொஞ்சோண்டு சோயா சாஸ். இப்போ தட்டை போட்டு மூடிடணும். இப்போ இந்த கொத்தமல்லி தழையை இழுத்துவோம். காளான் கிரேவி, சுட சுட காளான் கிரேவி, உருளைக்கிழங்கு காளான் கிரேவி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காளான் கிரேவி. சாம்பார் வச்சுருக்கேன், சுட சுட சாதம் போட்டு இதை சாப்பிட போகிறோம்.